பிரைஸ் தி லார்ட். மனிதர்கள் பெரும்பாலும் தங்களுடைய தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் என்று வேதம் கேட்கிறது. அதாவது சொல்லுவார்கள், ஆமை 1000 முட்டைகளை விட்டுவிட்டு அமைதியாக இருக்கும், ஆனால் கோழி ஒரு முட்டையை விட்டுவிட்டு கூப்பாடு போடும். இப்படிதான் அநேகருடைய உதவிகளும் இருக்கிறது. தங்களுடைய தயாளத்தை பிரசித்தப்படுத்துகிறார்கள். கர்த்தர் சொல்கிறார், நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அவனவன் பொய்யை களைந்து பிறனுடன் மெய்யை பேச கடவன் என்று வேதம் சொல்கிறது. நாம் எதிலெல்லாம் உண்மையாயிருக்க வேண்டும் என்றால், பிறரை விசாரிக்கிறதில நம்ம உண்மையா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில் உண்மையா இருக்க வேண்டுமா? கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குகிறதில், கொடுக்கிறதில் உண்மையா இருக்க வேண்டும். தேவனுடைய வீட்டில் உண்மையா இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்படி கர்த்தருக்கு எடுத்த காரியத்திலும் இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கையிலும் அநேக விஷயத்தில் தேவன் உண்மையாய் இருக்க சொல்லுகிறார். அனனியா சப்பிரால் என்று சொல்லக்கூடிய முதல் நூற்றாண்டு திருச்சபையிலே வாழ்ந்த விசுவாசிகளாகிய இவர்கள் இருவரும் பொய் சொன்னதினாலே அழிந்து போனதாக சரித்திரம் இருக்கிறது. ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளே, உண்மை உள்ளவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். உண்மை உள்ளவர்களை தன்னோடு வைக்கும்படி பிரியப்படுகிறார். ஆகையினாலே பொய்யை களைந்து உண்மை பேசி கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தருடைய ஊழியங்களை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உண்மை உள்ளவர்களை தம்மோடு சேர்த்துக் கொள்வாராக. ஆமென்.